ஒரு அழகான ஆற்றங்கரையில் பெரிய மாமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வசித்தது. அது தினமும் இனிமையான மாம்பழங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய முதலை அந்த ஆற்றில் வந்து ஓய்வெடுத்தது. அதை பார்த்த குரங்கு, "வணக்கம் முதலை, நீயும் சாப்பிட விரும்புகிறாயா?" என்று கேட்டது. முதலை மகிழ்ச்சியுடன் மாம்பழங்களை சாப்பிட்டது. அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். குரங்கு தினமும் மாம்பழங்களை பறித்து முதலைக்கு கொடுத்தது. ஒரு நாள் முதலை அந்த மாம்பழங்களை வீட்டுக்கு கொண்டு சென்று தனது மனைவிக்கு கொடுத்தது. அவற்றின் இனிமையால் மயங்கிய மனைவி, "இந்த பழங்களை சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் இனிமையாக இருக்கும், அதை எனக்கு கொண்டு வா" என்றது. அதை கேட்டதும் முதலை திகைத்தது. ஆனால் மனைவியின் கோபத்துக்கு பயந்து குரங்கிடம் சென்று, "நண்பா, என் மனைவி உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறாள், என்னுடன் வீட்டுக்கு வா" என்றது. முதலை முதுகில் குரங்கு ஏறி ஆற்றை கடந்து சென்றது. நடுவே சென்றபோது முதலை உண்மையை சொன்னது. "என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள்" என்றது. அதை கேட்ட குரங்கு சற்று அதிர்ந்தாலும் உடனே சாமர்த்தியமாக சிந்தித்தது. அது சொன்னது, "அட, என் இதயம் மரத்தில் விட்டு வந்து விட்டேன். நம்ம கரைக்கு திரும்பினால்தான் அதை திரும்பி எடுத்து கொடுக்க முடியும்" என்றது. முதலை அதை நம்பி கரைக்கு கொண்டு வந்தது. அந்த நிமிஷத்திலேயே குரங்கு மரத்தின் மேலே பாய்ந்தது. அது சிரித்து கொண்டு சொன்னது, "முதலை நண்பா, உண்மையான நட்பு மென்மையாக பதிலளித்தது. மன்னிப்பு கிடைத்தாலும் நம்பிக்கை திரும்பாது நண்பா. ஆனால் நீ உண்மையை புரிந்து கொண்டாயே, அதுவே போதும்" என்றது. முதலை அமைதியாக ஆற்றுக்குள் சென்று விட்டது. குரங்கு மரத்தின் மேலே அமர்ந்து மாம்பழம் ஒன்றை தின்று முகத்தில் புன்னகையுடன் சொன்னது, "அறிவு இருந்தால் ஆபத்தும் பயமில்லை" என்றது. நீதி: புத்திசாலித்தனமும் அமைதியான சிந்தனையும் வாழ்க்கையில் உயிரை காப்பாற்றும். நட்பிலும் நம்பிக்கையும் உண்மையும் மிக முக்கியம்.